பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியாக மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியாக பேச போகிறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களான ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கான தெளிவான மற்றும் நடைமுறை சார்ந்த பலன்களை பார்க்க போகிறோம். இந்த 90 நாட்களில் உருவாகும் கிரக நிலைகள் உங்கள் செல்வம், தொழில், குடும்ப வாழ்க்கை மற்றும் மனநிலையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். எந்தவித மிகைப்படுத்தலும் இல்லாமல் கிரகங்களின் நகர்வின் அடிப்படையில் வரவிருக்கும் 3 மாதங்கள் உங்களுக்கு என்ன செய்தியை கொண்டு வருகின்றன என்பதையும் நீங்கள் எவற்றில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் விளக்குவதே இந்த வீடியோவின் நோக்கம். முதலாவதாக உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் ஜனவரி 16ஆம் தேதி செவ்வாய் மகர ராசியில் நுழைய உள்ளார். மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். இதன் அர்த்தம் என்னவென்றால் உங்கள் பேட்டரி முழுமையாக சார்ஜ் ஆக போகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் நீங்கள் உணராத ஆற்றல், நம்பிக்கை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்குள் இப்பொழுது ஏற்படும். இரண்டாவது மிகப்பெரிய காரணி ராகு உங்கள் 4ஆம் பாவமான கும்ப ராசியில் அமர்ந்துள்ளார். அதுவும் சதய நட்சத்திரத்தில். சதயம் என்பது ராகுவின் சொந்த நட்சத்திரம். இங்கே ராகு கட்டுக்கடங்காமல் இருப்பார். 4ஆம் பாவம் என்பது உங்கள் சுகம், உங்கள் தாய் மற்றும் உங்கள் வீட்டை குறிக்கும் இடமாகும். இங்கே இருக்கும் ராகு ஒரு பக்கம் உங்களை வெளிநாடுகளுடன் இணைக்கலாம், ஆனால் மறுபக்கம் வீட்டிற்குள் ஒருவித புகையை உருவாக்கலாம். மூன்றாவதாக பிப்ரவரி மாதத்தில் மிக அரிதான ஒரு நிகழ்வு நடக்க உள்ளது. கும்பராசியில் செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் ராகு என 4 முதல் 5 கிரகங்கள் ஒன்றாக சேரப்போகின்றன. கற்பனை செய்து பாருங்கள், ஒரே அறையில் 5 வெவ்வேறு கொள்கைகளை கொண்ட நபர்கள் அடைத்து வைக்கப்பட்டால் என்ன ஆகும்? சண்டை நிச்சயம் நடக்கும். இதே சண்டைதான் உங்கள் 4ஆம் பாவத்தில் நடக்கும். இதை நாம் டொமஸ்டிக் கேஸ் அல்லது குடும்ப கலகம் என்று சொல்லலாம். கடைசியாக நம்மிடம் 2 கிரகங்கள் உள்ளன. பிப்ரவரி 13 அன்று சூரிய கிரகணம் மற்றும் மார்ச் 3 அன்று சந்திர கிரகணம். இது உங்கள் சுகஸ்தானத்தையும் கர்மஸ்தானத்தையும் பாதிக்கும். ஆகவே அதன் கணக்கு இதுதான். ஜனவரியில் பலம், பிப்ரவரியில் போராட்டம், மார்ச்சில் தீர்வு. வாருங்கள் மாதம் வாரியாக இந்த புதிரை விடுவிப்போம். நாங்கள் ஜனவரி 2026 தொடங்கலாங்க. இந்த மாதத்திற்கு நான் ஒரு பெரிய பெயரிட வேண்டும் என்றால் அதை பண மழை மற்றும் சக்தி என்று அழைப்பேன். ஜனவரி மாத தொடக்கத்திலேயே உங்கள் 2ஆம் பாவமான தனஸ்தானத்தில் ஒரு பெரிய கிரக சேர்க்கை உருவாகிறது. இங்கே புதன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சூரியனின் தாக்கம் உள்ளது. 7 கிரகங்களின் பார்வை தனஸ்தானத்தின் மீது உள்ளது. இதன் அர்த்தம் பணம் ஒரே வழியில் மட்டுமே வராது. நீங்கள் எங்காவது பணத்தை முதலீடு செய்திருந்தால் அது பல மடங்காக திரும்ப கிடைக்கும். நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் கூட்டாண்மை மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். ஏனெனில் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். குடும்பத்தின் தரப்பில் பண லாபம் கிடைப்பதற்கான அறிகுறிகள் உள்ளன. ஒருவேளை நீண்ட நாட்களாக இருந்த பூர்வீக சொத்து தகராறு தீர்க்கப்படலாம், அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவர் உங்களுக்காக பொருளாதார உதவி அளிக்கலாம். அதன் பிறகு ஜனவரி 13 அன்று சுக்கிரனும் ஜனவரி 14 அன்று சூரியனும் உங்கள் 3ஆம் பாவத்திற்கு செல்கிறார்கள். சூரியன் உங்கள் தொழில் ஸ்தான அதிபதி. இவர் 3ஆம் பாவத்திற்கு செல்வது உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் என்பதை காட்டுகிறது. உங்கள் தொழிலுக்கு நன்மை பயக்கும் வகையில் ஒரு சிறிய பயணத்திற்கு நீங்கள் அனுப்பப்படலாம். ஆனால் உண்மையான மேஜிக் ஜனவரி 16ஆம் தேதி நிகழும். இந்த தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் பாவத்தில் உச்சமடைகிறார். 3ஆம் பாவம் வீரியம் மற்றும் தைரியத்தை குறிக்கும் இடம். இங்கே உச்சம் பெறும் செவ்வாய் உங்களை பயமற்றவராக மாற்றுவார். இதை சத்ரு யோகம், எதிரிகளை அழிக்கும் யோகம் என்று அழைப்பார்கள். அலுவலகத்தில் யாராவது உங்களுக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருந்தால் ஜனவரி 2வது வாரத்திற்கு பிறகு அவர்கள் தானாகவே அமைதியாகி விடுவார்கள். உங்களுக்குள் அபரிவிதமான மன உறுதி, பவர் இருக்குங்க. மாத கணக்கில் தள்ளி போட்ட வேலைகளை இப்பொழுது உங்களால் செய்து முடிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் இங்கிருந்து குணமடைவது மிகவும் வேகமாக இருக்கும். ஆனால் ஜனவரியில் ஒரு சிறிய எச்சரிக்கையும் தேவை. 2ஆம் பாவம் அதாவது வாக்குஸ்தானத்தில் பல உக்கிரமான கிரகங்கள் இருப்பதால் உங்கள் பேச்சு மிக கடுமையாக இருக்கக்கூடும். நீங்கள்
உண்மையைத்தான் பேசுவீர்கள். ஆனால் அந்த உண்மை மற்றவர்களுக்கு வலிக்கலாம். எனவே பணம் வரும். ஆனால் உங்கள் பேச்சின் காரணமாக உங்களுக்கு நெருக்கமான ஒருவரை இழக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எனவே வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்கள். நண்பர்களே, இப்பொழுது நாம் தயாராக இருக்க வேண்டிய இந்த பகுதிக்கு வருகிறோம். பிப்ரவரி 2026. நான் உங்களை பயமுறுத்த விரும்பவில்லை. ஆனால் உங்களை பள்ளத்தில் விழுவதற்கு முன்பே எச்சரிப்பவரே சிறந்த ஜோதிடர். பிப்ரவரி மாதம் ஒரு கிரைசிஸ், ஒரு புள்ளி நெருக்கடியான கட்டமாக இருக்கலாம். பிப்ரவரி 3 அன்று புதன் கும்பராசியில் நுழைவார். அங்கு ஏற்கனவே ராகு அமர்ந்துள்ளார். புதன் நமது புத்தி, ராகு புகை போன்றவர். இவர்கள் இருவரும் 4ஆம் வீட்டில் சேரும் பொழுது உங்கள் மனநிலை சற்று கட்டுப்பாட்டை மீறலாம். அதிகப்படியான சிந்தனை, பிரச்சனைகள் ஏற்படும். சிறிய விஷயம் கூட உங்களுக்கு மிகப்பெரியதாக தெரியும். பதற்றம் மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற உணர்வுகள் ஏற்படலாம். இதற்கு பிறகு பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரனும் இங்கே வந்து விடுவார். இப்போது 4ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருவரும் உள்ளனர். இது வாகன விபத்து மற்றும் நெஞ்சு அல்லது இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கான அறிகுறியாகும். உங்களை நான் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். பிப்ரவரி 6 முதல் மாதம் முழுவதும் வாகனத்தை மிக கவனமாக ஓட்டுங்கள். உங்கள் வயது 40க்கு மேல் இருந்தால் உங்கள் இதயம் மற்றும் இரத்த அழுத்தத்தை கவனம் செலுத்துங்கள். பிறகு வருகிறது மிகப்பெரிய தேதி, பிப்ரவரி 13. கும்பராசியில் சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கையால் சூரிய கிரகண தோஷம் உருவாகும். சூரியன் உங்கள் 10ஆம் அதிபதி, அதாவது உங்கள் தொழில், உங்கள் மேலதிகாரி, உங்கள் தந்தை, தொழில் ஸ்தான அதிபதியே கிரகணத்தில் சிக்கும் போது திடீரென வேலைக்கு ஆபத்து வரலாம். அலுவலகத்தில் பெரிய பழிச்சொல் ஏற்படலாம் அல்லது தந்தையின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். நீங்கள் உயர் பதவியில் இருந்தால் இந்த காலத்தில் மிக எச்சரிக்கையாக இருங்கள். லஞ்சம் வாங்குவதோ அல்லது தவறான காரியங்களில் ஈடுபடுவதோ வேண்டாம். ராகு உங்களை சிக்க வைத்து விடுவார். மாதத்தின் இறுதியை நோக்கி நகரும் பொழுது பிப்ரவரி 23 அன்று செவ்வாயும் இதே 4ஆம் வீட்டிற்கு வருவார். இப்போது இங்கே 5 கிரகங்கள், செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன், ராகு. இதே டொமஸ்டிக் கேஸ், வீட்டிற்குள் மகாபாரத போர் போன்ற சூழல் ஏற்படலாம். சொத்து தொடர்பாக சகோதரருக்குள் சண்டை அல்லது வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்திற்கு கடும் வாக்குவாதம் ஏற்படலாம். சுகஸ்தானம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலகில் எல்லாம் சரியாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் வீட்டில் அமைதி இருக்காது. இதில் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல். பிப்ரவரி 26 அன்று புதன் வக்ரம் அடைவார். முடிவெடுக்கும் திறன் பூஜ்ஜியமாகிவிடும். குழப்பம் அதன் உச்சத்தில் இருக்கும். எனவே பிப்ரவரியில் சொத்து வாங்குவதோ அல்லது விற்பதோ தொடர்பான எந்த பத்திரத்திலும் கையெழுத்திட வேண்டாம். வக்ர புதனும் ராகுவும் இணைந்து உங்களுக்கு மோசடி நடக்க காரணமாகலாம். இரவு எவ்வளவு இருட்டாக இருக்கிறதோ விடியல் அவ்வளவு அருகில் இருக்கும் என்று சொல்வார்கள். மார்ச் 2026 உங்களுக்கு அந்த விடியலாகும். மார்ச் தொடக்கத்தில் இன்னும் ஒரு சிறிய அதிர்ச்சி இருக்கிறது. மார்ச் 3 அன்று சந்திர கிரகணம் நிகழும். இது உங்கள் உணர்வுகளை அசைத்து பார்க்கும். உறவுகளில் சிறிது பிரிவு அல்லது இடைவெளி ஏற்படலாம். ஆனால் மார்ச் 11 அன்று ஆட்டம் மாறும். இதுவரை உங்கள் 8ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் திரும்புவார். குருவின் நேரடி பார்வை உங்கள் வாழ்வில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும். பிப்ரவரியில் இருந்த நிலையற்ற தன்மை முடிவுக்கு வரும். திடீர் பணவரவு அல்லது உயில் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இப்பொழுது தீர்க்கப்படும். குருவின் பார்வை இப்பொழுது உங்கள் தனஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்தின் மீது விழுவதால் குடும்பத்தில் மீண்டும் அமைதி திரும்ப தொடங்கும். பிறகு மார்ச் 15 அன்று சூரியன் மீன ராசியில் நுழைவார். சூரிய கிரகண தோஷம் முடிவுக்கு வரும். பிப்ரவரியில் யாருக்காவது வேலை போயிருந்தால் அல்லது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் மார்ச் 15க்கு பிறகு மீண்டும் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. உங்களுக்கு புதிய மற்றும் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். மாதத்தின் முடிவு மிகச்சிறப்பாக இருக்கும். மார்ச் 26 அன்று சுக்கிரன் மீன ராசியில் சென்று உச்சமடைவார். சுக்கிரன் உங்கள் 12ஆம் அதிபதி மற்றும் அவர் 5ஆம் வீட்டில் உச்சமடைவதால் இது விபரீத ராஜயோகத்தை உருவாக்குகிறது. காதல் உறவுகளுக்கு இந்த நேரம் அமிர்தம் போன்றது. சிங்கிளாக இருப்பவர்களின் வாழ்வில் காதல் நுழையும். காதல் திருமணத்திற்கான யோகம் வலுவாக உள்ளது. நீங்கள் இழப்புகளிலிருந்து லாபத்தை காண்பீர்கள். அதாவது எங்கு நம்பிக்கை இல்லையோ அங்கிருந்து பணம் வரும். கலைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் இந்த நேரம் மிகச்சிறப்பாக இருக்கும். இதுவரை நாம் மாதங்களை பற்றி பேசினோம். இப்போது உங்கள் வாழ்வின் வெவ்வேறு பகுதிகளை பற்றி சற்று பார்ப்போம். முதலாவதாக கல்வி மற்றும் மாணவர்கள். சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். மாணவர்களுக்கு சோம்பல் அதிகம் வரும். படிப்பதற்கு மனமே வராதது போல் தோன்றும். உங்கள் கவனத்தை சிதறவிடாமல் இருக்க நீங்கள் 2 மடங்கு உழைக்க வேண்டும். ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு உச்சம் பெற்ற சுக்கிரன் கிரியேட்டிவ் துறையில் உங்களுக்கு வெற்றியை தேடி தருவார். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிப்ரவரியில் நான் முன்பே சொன்னது போல் நெஞ்சு மற்றும் நுரையீரலில் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் ஒரு மிக குறிப்பிட்ட எச்சரிக்கை ஜோதிட தரவுகளில் உள்ளது. உங்கள் வீட்டில் 7, 8 அல்லது 11 வயது குழந்தைகள் இருந்தால் அவர்களை தண்ணீர் மற்றும் உயரமான இடங்களிலிருந்து விலக்கி வையுங்கள். காயம் ஏற்படுவதற்கான பயம் உள்ளது. உங்கள் வயது 32 அல்லது 35 இருந்தால் லோக காத், அதாவது இரும்பு தொடர்பான விபத்து
அல்லது அறுவை சிகிச்சைக்கான யோகம் உருவாகலாம். எச்சரிக்கையாக இருங்கள். இப்போது நான் இந்த வீடியோவின் மிக முக்கியமான ஒரு பகுதியை தொடங்க போகிறேன். இந்த பகுதி வீட்டின் ஆணிவேராக இருக்கும் என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளுக்காக, அதாவது நம் இல்லத்தரசிகளுக்காக. பொதுவாக ராசி பலன்களில் வேலை மற்றும் வியாபாரம் பற்றி தான் அதிகம் பேசப்படுகிறது. ஆனால் வீட்டை கவனித்துக் கொள்பவர்களை பற்றி யார் பேசுவது? ஆனால் ஜோதிட தரவுகள் 2026 முதல் காலாண்டின் தாக்கம் உங்கள் மீதுதான் மிக ஆழமாக இருக்கும் என்று உரக்க சொல்கின்றன. ஏன் என்றால் ஜோதிடத்தில் 4ஆம் பாவம் என்பது உங்கள் வீடு, உங்கள் சமையலறை மற்றும் உங்கள் மன அமைதியை குறிக்கிறது. நான் முன்பே சொன்னது போல் பிப்ரவரியில் இதே 4ஆம் பாவத்தில் கிரகங்களின் யுத்தம் நடக்கப் போகிறது. எனவே ஜனவரி முதல் மார்ச் வரை உங்கள் சமையலறையிலும் உங்கள் மனதிலும் என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போம். ஜனவரி மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஜனவரி 16ஆம் தேதி செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது உங்கள் வேலை வேகம் மிக அதிகமாக இருக்கும். அதை பார்த்து குடும்பத்தினரே ஆச்சரியப்படுவார்கள். இந்த மாதத்தில் உங்கள் கணவர் அல்லது புகுந்த வீட்டாரிடமிருந்து பொருளாதார உதவி கிடைக்கலாம். நீங்கள் வீட்டிலிருந்து ஏதாவது சிறு தொழில் செய்து கொண்டிருந்தால் ஜனவரியில் அதில் நல்ல வருமானம் கிடைக்கும். வீட்டை புதிதாக ஒழுங்கமைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர்கள். அதில் வெற்றியும் பெறுவீர்கள். ஆனால் பிப்ரவரி மாதத்திற்கு நான் உங்களை எச்சரிக்கவே வேண்டும். ஒரு இல்லத்தரசியாக வீட்டின் சூழல் உங்களுக்கு மனநிலையை நேரடியாக பாதிக்கிறது. பிப்ரவரியில் ராகு, செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் அனைவரும் உங்கள் சுகஸ்தானத்தில் அமர்ந்துள்ளனர். அதன் அர்த்தம் மன அழுத்தம். வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை வரலாம். நீங்கள் ஏதாவது நல்ல செய்து போகிறீர்கள், ஆனால் பதிலுக்கு குத்தல் பேச்சுக்களை கேட்க நேரிடலாம். பிப்ரவரி 3 அன்று புதன் ராகு சேர்க்கை தவறான புரிதலை உருவாக்கும். நீங்கள் ஒன்று சொல்வீர்கள், கணவர் அல்லது மாமியார் வேறு விதமாக புரிந்து கொள்வார்கள். புகுந்த வீட்டாருடன் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அத்துடன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மற்றும் ஆங்ஸைட்டி எனும் பதற்றம் உங்களை தொந்தரவு செய்யலாம். வீட்டின் மொத்த சுமையும் உங்கள் தோள்களில் மட்டுமே இருப்பது போல் உணர்வீர்கள். பிப்ரவரியில் மௌனத்தை உங்கள் ஆயுதமாக்கிக் கொள்ளுங்கள். விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மிக முக்கியமாக சமையலறையில் வேலை செய்யும் பொழுது நெருப்பு மற்றும் கத்தியுடன் கவனமாக இருங்கள். ஏனெனில் செவ்வாய் ராகு சேர்க்கை காயத்தை ஏற்படுத்தலாம். மார்ச் வந்து உடனே நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். மார்ச் 26 அன்று சுக்கிரன் உச்சமடையும் பொழுது உங்கள் குழந்தைகளின் வழியாக பெரிய நற்செய்தி கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பில் பின்தங்கியிருந்தால் இப்பொழுது அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். மார்ச் மாதம் உங்களுக்கான டைமாக இருக்கும். நீங்கள் மீண்டும் உங்கள் விருப்பங்கள் அல்லது அழகு பராமரிப்பில் கவனம் செலுத்த முடியும். வீட்டின் சூழல் மகிழ்ச்சியாக மாறும். எனவே இதன் முடிவு என்னவென்றால் பிப்ரவரியில் வீசும் புயலை உங்கள் சகிப்புத்தன்மையால் சமாளித்து விடுங்கள். மார்ச்சில் நீங்கள் தான் இந்த வீட்டின் ராணியாக மீண்டும் ஜொலிப்பீர்கள். பிரச்சனைகள் பெரியவைதான், ஆனால் நம் வேத ஜோதிடத்தில் அதற்கான தீர்வுகள் பெரியவை. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 3 மாதங்களை பாதுகாப்பாக கடக்க நீங்கள் இந்த குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்தே ஆக வேண்டும். முதல் பரிகாரம் கிரகண தோஷம் மற்றும் தொழில் பாதுகாப்பிற்காக. இது குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் சூரியன் ராகு கிரகண யோகம் உருவாகும் போது செய்ய வேண்டும். சனிக்கிழமை மாலையில் 4 மண் விளக்குகளில் கடுகு எண்ணெய் ஊற்றி ஏற்றவும், ஒரு விளக்கை நெய்யூற்றி ஏற்றவும். முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு விளக்கின் அடியிலும் சிறிது கோதுமையை வைக்கவும். இந்த விளக்குகளின் முன் அமர்ந்து ஓம் சர்வ துக்காராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கவும். இந்த பரிகாரம் உங்கள் தொழிலில் வரக்கூடிய எந்த ஒரு ஆபத்தையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். இரண்டாவது பரிகாரம் ராகு மற்றும் மன அமைதிக்காக. ராகு 4ஆம் வீட்டில் பெரும் கலகத்தை ஏற்படுத்துவதால் சிவபெருமானை சரணடையுங்கள். சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். ஆனால் அதில் சிறிது பன்னீர் மற்றும் தேனை கண்டிப்பாக கலக்கவும். அபிஷேகம் செய்யும் போது ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. மூன்றாவது பரிகாரம் செவ்வாய் மற்றும் சனியின் சமநிலையை உருவாக்க ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பூந்தி லட்டு அல்லது வெல்லம் அதை நெய்வேத்தியமாக செய்யுங்க. ராகுவின் கெட்ட தாக்கத்தை குறைக்க சேவை செய்வதே மிகப்பெரிய பரிகாரம். தெருநாய்களுக்கு பிஸ்கட் அல்லது ரொட்டி உணவாக அளியுங்கள். முடிந்தால் ஏழை அல்லது நோயுற்றவர்களுக்கு கம்பளி தானம் செய்யுங்கள். தரவுகளில் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி புதன் ராகு சேர்க்கையின் பொழுது இணையத்தை பார்த்தோ அல்லது நீங்கள் ஏதாவது கேட்டோ வீட்டில் எந்த விதமான தாந்திரிக வழிபாடுகளையும் செய்யாதீர்கள். நீங்கள் ஏதாவது வீடியோலாம் பார்ப்பீங்களா, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு எதுவும் பண்ணக்கூடாதுங்க. இது உங்கள் மன உறுதியை குலைத்துவிடும். நண்பர்களே, இதுதான் விருச்சிக ராசியின் 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டிற்கான முழுமையான கணிப்பு. பயப்பட வேண்டாம். நினைவில் கொள்ளுங்கள், விருச்சிக ராசி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போன்றது. இது சாம்பலில் இருந்தும் உயர்ந்தெழும். ஜனவரியில் உங்கள் கஜானாவை நிரப்பிக் கொள்ளுங்கள். பிப்ரவரியில் ஒரு கேடயமாக இருந்து உங்கள் குடும்பத்தையும் தொழிலையும் பாதுகாத்து கொள்ளுங்கள். மார்ச்சில் வாழ்க்கையை கொண்டாடுங்கள். கிரகங்கள் தங்கள் வேலையை செய்யும். நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். இந்த ஆழமான பகுப்பாய்வு மற்றும் எங்கள் உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை அவசியம் லைக் செய்யுங்கள். இந்த தகவல் யாருக்காவது பயன்படலாம், எனவே ஷேர் செய்யுங்கள். இது போன்ற தர்க்க ரீதியான மற்றும் துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். இறைவன் உங்கள் பாதையை தெளிவாக்கட்டும். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.